தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். தங்களது விவாகரத்து குறித்து புனையப்படும் கதைகள் பார்ப்பதற்கு வருத்தமளிப்பதாக தற்போது பாடகி சைந்தவி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, முன்பாக ஜிவி பிரகாஷும் இதுபோன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். தற்போது இந்த அறிக்கையில் பாடகி சைந்தவி என்ன தெரிவித்திருக்கிறார்? முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கோலிவுட்டுடைய நட்சத்திர ஜோடிகளான ஜிவி பிரகாஷ், சைந்தவி சமீபத்தில் பிரிவதாக இருவரும் பரஸ்பரம் முடிவெடுத்து அறிவித்திருந்தார்கள். இருவரும் ஒரே நேரத்தில் அறிக்கை வெளியிட்டு தங்களுடைய முடிவை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த கடந்த 2-3 நாட்களாக அவர்களுடைய அந்த பிரிவை குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள், கருத்துக்கள் பகிரப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் ஜிவி பிரகாஷ் தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் சைந்தவியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக யூடியூப் சேனல்களில் தங்களுடைய பிரிவு குறித்து புனையப்படும் அந்த கதைகளை பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒருவரின் முடிவுக்கு மதிப்பளியுங்கள் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருந்தோம். அதற்கு பிறகும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒருவருடைய குணாதிசயத்தை சிதைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இவர்களுடைய பிரிவு என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த அவர்களுடைய பிரிவு குறித்து பல செய்திகள் பரவி வரும் நிலையில் தான் இருவருமே தங்களுடைய அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இருவருக்கும் அந்த இடம் கொடுங்கள், அதாவது தனிப்பட்ட மனிதரின் அந்த உரிமைக்கு மதிப்பளிங்கள் என்று வேண்டுகோள் வைத்த பிறகும் இது போன்ற செய்திகள் பரவுவது வருத்தம் அளிக்கிறது என்று சைந்தவி தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சிவரஞ்சனி, செந்தில்ராஜா, பொதுவாகவே நட்சத்திர ஜோடிகளின் பிரிவு ஏற்படும் போது ரசிகர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை சொல்லும் சூழலில் இதுபோன்ற அறிக்கைகளை அவர்கள் வெளியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதற்கு முன்பாக சமந்தாவுடைய விவாகரத்தின் போதும் இதே போன்றது ஒரு நிலை ஏற்பட்டது. சமூக வலைதளங்கள் இதுக்கு ஒரு முக்கிய காரணியாக அமைந்திருக்கின்றனவா? சிவரஞ்சனி, சமீப காலமாக மட்டும் இல்லாமல் முந்தைய காலங்களிலும் இந்த சினிமா நட்சத்திர ஜோடிகள் பிரிவு என்பது நிகழ்ந்திருக்கிறது. அப்போதெல்லாம் சமூக ஊடகங்களுடைய அந்த தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் தற்போது அதோடைய வளர்ச்சி, சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி, அதுக்கு மட்டுமில்லாமல் யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம், எது போன்ற கருத்தும் பதிவிடலாம் என்ற ஒரு நிலை இருப்பதன் காரணமாக ஒரு பிரிவு குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன. பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் சில யூடியூப் சேனல்கள் கூட இது போன்ற கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அந்த கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் ஒருவருடைய தனிப்பட்ட முடிவு குறித்து விமர்சிப்பது தற்போது விவாத பொருளாக எழுந்திருக்கிறது. இந்த சூழலுக்கு இந்த சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சியும் மிக முக்கிய ஒரு பங்காற்றுகிறது என்று விமர்சகர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு எல்லை மீறி போவதாகவும் அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு தனிப்பட்ட நபர்களினுடைய முடிவில் அடுத்த நபர் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து சொல்வது, அதுவும் தவறான கருத்தை சொல்வது ஏற்புடையது அல்ல என்றும் பல்வேறு விமர்சனங்கள் இந்த சமூக வலைதளங்களிலேயே வைக்கப்படுகிறது. எந்த சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறதோ, கதைகள் புனையப்படுகிறதோ, அதே சமூக வலைதளங்களில் இது போன்ற கருத்துக்களும் பரவி கொண்டுதான் இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.